மேம் இங்கே பொது புத்தியிலேருந்து ஒரு விஷயம் நம்மள்ட்ட சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. நமக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் காரணம், நீ அவங்களோட சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணணும்னு. அதுவே ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நீ தப்பு பண்ணிட்ட, நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில் நம்மளை செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறோம். எப்படி ஒரு சக்ஸஸ்க்கு அவ்வளோ பேர் காரணமாக இருக்கும்போது ஃபெயிலியருக்கு நான் மட்டுமே காரணமாக இருப்பேன்? ஸோ இது வந்து நம்ம செல்ஃப் ப்ளேம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து நம்ம காரணம் சொல்கிறதுன்னு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, உளவியல் ரீதியாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நம்மளுடைய காரண காரியத்துக்கு இது நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சக்ஸஸ்க்கு நீங்கள்லாம் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எனக்கு நான் ஓனர்ஷிப்பே எடுத்துக்கல. ஸோ அப்போவும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அதுவும் தப்பு தான். இதுக்கு வந்து சக்ஸஸ்க்கு லக்கு தான். ஸோ எனக்கு வந்து டீச்சர் மார்க் போட்டாங்க, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லி அதை ஓன் பண்ணிக்காமல் இருக்கிறதுமே நான் தப்பு தான் சொல்லுவேன். சக்ஸஸ்க்கு நீங்களும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உணரணும். அப்போ தான் நம்மளால் அந்த தன்னம்பிக்கை அதிகமாகி நெக்ஸ்ட் டைம் நம்மளால் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நான் மட்டுமே காரணம் அப்படிங்கிற அகங்காரம் தான் அங்கே வேண்டாம். ஸோ அதே மாதிரி தோல்வி அடையும் போதும் முழுமையாக அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லலை. இப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இதை ஆனதுக்கே காரணம் இவங்க தாங்கன்னு கை காட்டுவாங்க. ஸோ நான் லைட்டாக இங்கே தவறிட்டனாலும் நீ இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு எல்லாரையும் கை காட்டிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களால இன்னொரு சக்ஸஸை அடையவே முடியாது. ஏன்னா எவன் ஒருத்தன் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை சரி செய்கிறானோ அப்போ தான் அவனால் திரும்பி ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். இல்லை உள்ளுக்குள்ள காரணமே கிடையாது, இப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறவன் வந்து என்றைக்குமே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறான். ஸோ மேபி அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற சில காரணங்களால் அவனால் சக்ஸஸ் அடைய முடியலன்னா அதை வந்து நம்ம பிளைண்டாக இருக்கும் போது திரும்பி நம்மளால் சக்ஸஸே அடைய முடியாது போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறோம், தோல்வி அடையும் போது வந்து உள்ளே பாருங்கள், வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ. ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம், ஹேபிட் இருக்கலாம், மேபி சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை அடைய விடாமல் இருக்கலாம். பட் எல்லா நேரமா இருக்குமா அப்படின்னும் போது ஒருவேளை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்களோ, சர்க்கம்ஸ்டன்சஸை ப்ளேம் பண்ணுறீங்களா, உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒருவேளை விடை அங்கே கிடைக்கலாம் இல்லையா. உன்னை இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியுன்றதை நம்ம சரி செய்தால் அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். அதுக்காக அப்படி சொல்கிறோம்.